எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 75. உத்தரன் ஜெயிச்சுட்டு வந்துடுறான்னு நினச்சிக்கிறாளா? உத்தரன் வந்து சொல்கிறானா? உத்தரன் சொல்லும்போது தான் அந்த விராடன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா தர்மரை வந்து ரொம்ப பாடுபடுத்திடும். இந்த சண்டை முடிஞ்சு வரும்போது கூட தர்மர் வந்து சண்டை முடிச்சுட்டு பிள்ளை வராது உடனே தர்மரை வந்து தர்மர் வந்து அந்த விராடராஜனை தேத்துறதுக்காக சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உத்திரையை வந்து அவள் பிரகடனில் போயிருக்கா. பிரகடனில் சாதாரண ஆள் இல்லை, அவள் வந்து கந்தர்களுக்கெல்லாம் தேர்வு ஓட்டிருக்கா. அவளை மாதிரி ஓட்டவே முடியாது, தேர்வு ஓட்டுறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உத்திரன் ஜெயிச்சுன்னு வருவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாள். அதே மாதிரி அந்த தாய்க்கெல்லாம் நியூஸ் வரும். நியூஸ் வந்தோடனே உத்திரன் ஜெயிச்சுட்டானோடனே இவருக்கு அந்த பிரகடனிலன்றதே ஞாபகம் வராது. அந்த விராடராஜனுக்கு பிரகடனில பேரை சொன்னாலே வெறுப்பாக வரும். ஏன்னா காப்பாற்றினது வந்து பையன், நம்ம பையன் வந்து போய் சண்டை போட்டுருக்கான், அவனை பற்றி சொல்லாத, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் எதிரே சொல்கிறேன். அதுக்குள்ளே கங்கன் மேலே ஒரு வெறுப்பு வரும். கங்கன் அது வரைக்கும் தெரியாது இல்லையா பாண்டவர்கள் தான்னு, அவர் சொல்லலை. கங்கனால தான் சுசர்மனை அடிச்சு தர்மனால தான் சுசர்மனை பீமன் ஜெயிச்சு நாட்டை அடைஞ்சான். அதெல்லாம் இருந்தால் கூட இவா புள்ள ஜெயிச்சதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கங்கன் மேலே கோபம் வந்துடும். கங்கன் அவரும் விளையாடிப்போ தூக்கி ஒரு அரை பொலாறு விட்டுருவார் தர்மரை கண்ணத்தில். நீ எப்போ பார்த்தாலும் அவனையே தூக்கிருக்க, மறுநாள் நாளை காட்டால் தான் சபை கூடுறது, அதில் தான் வந்து சொல்லுவான். உத்தரன் சொன்ன அப்புறம் தான் இவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அடிச்சிருவான் தர்மரை. பிராட நாட்டு அரசர் ராஜா வந்து பலார்னு அடிச்சிருவான். அடிச்ச உடனே வாங்கிட்டு பேசாமல் இருப்பார் தர்மர். தர்மர் வந்து விபாஸ்துன்னு பேர். விபாஸ்துன்னா நீதி இல்லாத செயல்களை செய்யவே மாட்டாளாம். எந்த காரணத்துக்கும் நீதி இல்லாத செயல்களை சொல்லவே மாட்டாளாம். தப்பாவே சொல்ல மாட்டான் எதையோ. அதனால அவன் தர்மர் தெரியாதனால அவன் அடிச்சுட்டான். அதெல்லாம் நினச்சி அழறான். விராடன் வந்து ரொம்ப அழறான். இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பண்ண பிரகநிலைன்னு அவன் சொல்லுவான். பிரகநிலை ஒரு நம்பூசன், அவன் வந்து தேர் ஓட்டினான், அதனால தான் என் பிள்ளை ஜெயிச்சான்னு சொல்கிறேன். அவன் என்ன பெரிய தேர் ஓட்டுறது? என் பிள்ளை பேரும் இல்லையா? என் பிள்ளை தான் ஜெயிச்சிருக்கான் தெரியுமா? என் பிள்ளை ஜெயிச்சிருவான் அந்த சொல்கிறா பாரு எல்லாரும், அவன் தான் ஜெயிச்சுன்னு வரான்னு. அதை விட்டு சொல்றியா அப்படின்னா அப்புறம் அவன் வந்து சொன்ன அப்புறம் தான் இவாளுக்கு தெரியும் நம்பூசகன் இல்லாத அர்ஜுனன். அது தெரிஞ்ச உடனே விராடன் என்ன சொல்லுவான், என் பொண்ணை வந்து நான் உத்திரையை வந்து அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். நான் இதுக்கு பிராயசத்தை வந்து உங்கள் குளத்தில் சம்மந்தம் எடுத்துட்டாதான் சரியாகும். நான் என் பொண்ணை வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்டுவான். அந்த காலத்தில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் உண்டு. அது மாதிரிலாம் ஒருத்தரை வந்து ஒரு நாட்டை வந்து நட்பு நாடாக்கணும்னா இது மாதிரிலாம் பண்ணுவான். இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்றதெல்லாம் உண்டு. இதை சொல்லுவான். இதை சொன்ன உடனே அப்புறம் மறுநாள் அரசவை கூட அரசவையில் நம்ம இவன் சொல்லுவான், விராடன் சொல்லுவான் எல்லாத்தையும் இந்த மாதிரிலான்னு. விராடன் நடந்தது எல்லாம் சொல்லுவான். உத்தரன் சொல்லுவான் எல்லாத்தையும். சொன்ன உடனே உத்தரையை வந்து அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி சொல்லுவான். அப்போ அர்ஜுனன் சொல்லுவான், இல்லை அது சரியாக வராது. நான் வந்து உத்தரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தேன். நான் ஆச்சாரியனா அப்பாவும் ஒன்று, அதனால அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது நான் இது ஏற்றுக்க முடியாது. வேணா என் பிள்ள அபிமன்யு இருக்கான், அவனுக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது ராஜா அவன் ஓகேனுவா விராடன். அவன் உத்தரையும் ஓகேன்னுவா, அது பரவாயில்ல, நான் அபிமன்யு கல்யாணம் பண்ணி. அந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம். எல்லாம் ஒருத்தருக்கு பேசிட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது. அந்த காலத்தில் அப்பா வயசானவா கல்யாணம் பண்ணிக்கிறது, பெரியவா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். விராடனே வயசானவன் தான். அந்த மாதிரி நடக்கிறது. அதை வந்து அப்பாவுக்கு பேசிட்டு கடைசியில் அப்பாவுக்கு தரணுமா, அது அர்ஜுனன் வந்து அதுக்கு சில காரணங்களை சொன்ன உடனே அதை விட்டு அவன் பிள்ளைக்கு விட்டுருவான். அபிமன்யு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். இது வாக்கு, ஒருத்தர் வாக்கு பரிமாறிட்டு இருக்கா. அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன உடனே இவன் என்ன பண்ணுறா, இவா தான் அந்த தெரிஞ்சு போயிடுது இல்லையா, உலகெல்லாம் தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறா, நேராக அங்கே வந்து அந்த விராடன்கிட்ட சொல்லிட்டு அந்த விராட நாட்டிலேருந்து வெளியில் வரான். விராட நாட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த விராட நாட்டிலேருந்து வெளியே வந்து அங்கே ஒரு கிராமம் இருக்குது. விராட எல்லைக்கு உட்பட்ட கிராமம். அது உப்பிலாவியன்னு பேர். உப்லாவியன்ற அந்த ஊருக்கு அந்த குருஷேத்திரத்துக்கு பக்கத்தில் தான். அதுவும் உப்லாவியன்ற ஊரில் இவன் வந்து டெண்டை அடிச்சுட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுவான், இது மாதிரி நான்லாம் போகிறேன், நான் இருக்கேன், அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன், அங்கே தான் இருக்கேன்லாம் சொல்லி அனுப்பிடுவா. எல்லாரும் தெரிஞ்சவொடனே காசிராஜனுக்கும் அந்த காசிராஜனுக்கு தெரிஞ்சு போகிறது. காசிராஜனும் சைப்பியன்ற ஒரு ராஜா, அவன் சைப்பிய ராஜ்யன்னு ஒன்று. அந்த ராஜாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறா, அவன் வந்து 1.5 ஏக்கர் சேரனையோட உப்பிலியாவலம் வந்துடுறான். உப்பிலாவியம் வந்து அவளை இது பண்ணிக்கிறான்.
சேர்த்துக்கிறான், எல்லாரையும் ஒன்றா ஒன்றா சேர்த்துக்கிறார். அவங்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். கிருஷ்ணரும் பலராமன் வரார். பலராமனும் கிருஷ்ணனும் அவரும் வந்து சாத்தியகியர். பலராமரும் கிருஷ்ணரும் சுபத்திர அபிமன்யு சாத்தியகி. சாத்தியகி தான் யாதவ படைக்கு தலைவன். சாத்தியகியும் கூப்பிட்டு, சாத்தியகி ஒரு விதத்தில் கிருஷ்ணருக்கு உறவு, ஒரு மாமா உறவு, கூட்டின்னு வந்துடுறான். எல்லாரும் வந்துடுறான். அவ வந்து 3 அக்ரோனி சேனையோட வரா. இன்னும் இந்த இவா என்ன பண்றா, இந்த பாண்டவர்கள் இவா இருக்காளே, அதோட துருபதர் பாண்டவர்களை காணுமே, பொண்ணை காணுமே துடிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் வந்துடுவான். அவன் 3 அக்ரோனி சேனையோட வருவான். அதான் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, இதுவே 7 சேனை ஆயிட்டா, இதை கொஞ்சம் குறைஞ்சிடும். கடைசியில் என்ன பண்ணுவா, சிலர் வந்து சண்டைக்கு ஒத்துக்க மாட்டான். சண்டைக்கு ஒத்துக்காம போறதெல்லாம் இருக்கு. சில வீரர்கள்லாம் கழிச்சுவா இல்லையா, அப்போ பட வீரர்கள் குறைஞ்சிடும். இது மாதிரி பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து மந்திர ஆலோசனை பண்ணுவான். எல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. இது மாதிரி சொன்ன உடனே ஆலோசனை பண்ணி இது மாதிரி பண்ணிட்டான். அப்பதான் கிருஷ்ணர் பேசுவார். கிருஷ்ணர் வந்து ஜனநாயக முறைப்படி கரெக்டாக எடுப்பார். தர்மர் அதுதான் சொல்லுவார். தர்மர் அதனால்தான் தர்மருக்கு வந்து அந்த இப்ப சொன்னேன் பாருங்க, தர்மர் மாதிரி பிபாஸ்துன்ற பேர் வந்து தர்மருக்கு தான் பொருது. தர்மர் வந்து நீதி தவறாதவர். அவர்கிட்ட சொல்றார். அதனால்தான் தர்மரை வந்து பேச விடல, கிருஷ்ணன் பேசினார். கிருஷ்ணன் வந்து இவ எல்லாத்தையும் முடிச்சுட்டா. ஏன்னா தர்மர் வந்து சரியா திடீர்னு சொதப்பிட்டாருன்னா அப்படின்றதுக்கு தர்மரை பேச விடாது, கிருஷ்ணன் பேசுறாரு. கிருஷ்ணன் சொல்றார், தம்பி 13 வருஷம் பாண்டவர்கள் வனவாசத்தை முடிச்சுட்டா. பாண்டவர்கள் வந்து இது மாதிரி இருக்கா, எங்கள் வீட்டு பொண்ணையும் பாண்டவர்களுக்கு அர்ஜுனனுக்கு கொடுத்துருக்கு, சுபத்திரையை கொடுத்துருக்கு சொல்றாரு. பலராமன் சொல்றாரு, அந்த இடத்துல வந்திருக்காரு. பலராமருக்கு அது தெரியாது, பேசிருக்கெல்லாம் தெரியாது. இந்த உத்தரவை பேசுகிற விஷயம் முக்கியமாக பலராமருக்கு தெரியாது. அப்படியே இருக்காது. தரையன் சொல்லிருக்கா, அர்ஜுனன் வந்து அபிமன்யுக்கு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு ஒருத்தருக்கா வாக்கு கொடுத்துருக்கா, ஒருத்தர் அவ்வளோதான். அது அப்படியே இருக்கு. அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் மந்திராசன கூட்டம் நடக்கிறது. எல்லாரும் வந்திருக்கா. கிருஷ்ணர் எழுந்து சொல்றாரு மாதிரின்னு. அப்ப என்ன பண்ணுவா, துரியோதனனுடைய சபையிலேருந்து ஒரு 2 பேர் வருவான். வந்து இவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு இவங்கிட்ட வந்து, அவன் சபையில இருந்து நான் வந்திருக்கேன், நீங்க வந்து 14 வருஷம் இன்னும் முடிக்கல, நீங்க காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. உங்களை மறுபடியும் நீங்க 13 வருஷம் 12 வருஷம் அஞ்ஞான வாசமும், 1 வருஷம் 12 வருஷம் வனவாசமும், 1 வருஷம் அஞ்ஞான வாசமும் மறுபடியும் நீங்க எடுக்கணும்னு துரியோதனன் சொல்லிட்டான். உங்களை கண்டுபிடிச்சாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா. உடனே தர்மர் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டு, இல்லை எங்க கணக்கு பிரகாரம் கரெக்டா 13 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க 13 வருஷம் முடிஞ்சுதான் பண்ணோம், சரியான கணக்கு பார்க்க சொல்லு, நல்ல கணக்கு விஷயம் தெரிஞ்ச பீஷ்மர்கிட்ட கேளுக்கோ, அவங்க முடிச்சிட்டோமா இல்லையான்னு. இவரை கேளுக்கோ, யாராவது நல்ல ஜோதிடம் தெரிஞ்ச ஆளை கேளுக்கோ அப்படின்னு. இதை வந்து அங்கேயே சொல்லுவார். பீஷ்மர் வந்து இதுலயே சொல்லுவார். அந்த சண்டை நடக்கிறதே வாழ்க்கை, அந்த பசு கூட்டத்தை ஓட்டிட்டு போனப்போ ஒரு சண்டை நடக்கிறது பார்த்தீங்களா, அப்பயே பிரகடன நிலையை பார்த்த உடனே இவன் அர்ஜுனன் தான் இவாளுக்கு பீரியட் முடிஞ்சு போச்சுன்றார். நேத்தியோட இவாளோட அந்த 13 வருஷம் முடிஞ்சு போச்சு, அஞ்ஞான வாசம் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அவன் கரெக்டாக தான் வந்திருக்கான்றத பீஷ்மர் சொல்றார். துரோணரும் ஆமான்றார், ஆமா கரெக்டு தான்றார். ஆனால் துரியோதனன் தான் தப்பாக கணக்கு போட்டு வச்சுட்டு அவளுக்கு இன்னும் முடியல, நான் இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினச்சிட்டு அதை இது பண்ணுறான். அவளை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான், எடுத்துட்டு இருக்கான். துரியோதனன் சொல்லிட்டு இருக்கான். துரியோதனன் சொல்றது கேட்டு கர்ணன், நீங்க ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒத்தனே ஜெயிப்பேன்னுவான் கர்ணன். நான் ஒத்தனே அர்ஜுனன் அடிப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒத்தனே அர்ஜுனன் அடிப்பேன்னுவான். அதுதான் வியாசர் சொல்லுவார், பசிக்காக அலையிற வேட்டநாய்க்கும் உயிருக்காக தப்பிக்கிற மானுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது அப்படின்ற. பசிக்காக அலையிற புலிக்கும், வயிற்று பசிக்காக புலி மானை துரத்துறது. ஆனா மான் வந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போறது. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போற மானோட வேகம் எவ்வளவு வேகமா இருக்கும், அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அந்த புலியால. புலி ஏன் தோக்குறதுன்னா அதான், அதை சொல்லுவார் அந்த இடத்துல. அந்த மாதிரி புலியே தோத்து போற அளவுக்கு மான் எதிர்த்தது. மானன் அதான். அது மாதிரி துரியோதனன் வந்து கர்ணனுக்கு வந்து துரியோதனுக்கு வெட்டி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு அப்படி இல்லை, நான் யாருன்றதை காட்டணும், நான் எவ்வளவு பெரிய ஆள்னு. என்ன வந்து நீ எதுக்குற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு சான்ஸ் இல்லையா அவனுக்கு. அர்ஜுனுடைய இதை வந்து கர்ணனிட ஒரே அம்பு தான் கர்ணனுக்கு விடுவான். கர்ணனோட தலைப்பாக போயிடும், கொடி அறுந்து போயிடும், தேர் சக்கரம் உடஞ்சி போயிடும், கீழே இறங்கி ஓடுவான் அந்த கர்ணன்.
கர்ணன் வந்து அர்ஜுனன்கிட்ட பயந்துட்டு ஓடுவான். அப்போ பார்த்துக்கோ இது எப்படி இருக்கும், அவனோட வேகம் எப்படி இருந்ததுன்றது. அவ்வளோ வேகமாக வரட்டும். அதெல்லாம் இந்த சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, அப்பயே சொல்லிடுறார், பீஷ்மர் சொல்லிடுறார், தர்மரும் சொல்லிடுறார், இவன் வந்து டைம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் துரியோதனன் தான் கேட்கல, இல்லை இல்லை இன்னும் நேரம் இருக்குன்னு. ஏதாவது ஒரு விதத்தில் ஒம்பிழுக்கிறது. அவன் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கான், அந்த கணக்கு பிரகாரம் இது ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். கேட்கல. யுதிஷ்டர் சொல்லி அமைச்சிடறார், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், எங்களுக்கு தர வேண்டிய பாகத்தை எங்களுக்கு கொடுத்துட சொல்லு அப்படின்னு இவர் சொல்லி அனுப்புறார். சூதாட்டத்தில் வஞ்சனையா ஜெயிச்ச கிருஷ்ணன் சொல்லி அனுப்ப, வஞ்சனையா ஜெயிச்சதை வந்து நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அவகிட்ட தர்மன் பிரதிஜை பண்ணதை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமேல் அவரோட ராஜ்யங்கள்லாம் அவருக்கு வந்துடணும், இல்லாட்டா சண்டை தான்ட்டு சொல்லி அனுப்புவேன். இவன் துரியோதனகிட்ட வந்து ஆள்கிட்ட இவா சொல்லி அனுப்பிச்சுவா, நீ போய் சொல்லு, அங்கே போய் சொல்லி இப்படியே சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இவாளுக்கு வந்து ஓரளவு கையில் வந்து ஆள் வந்துடுது. துரியோதனை இனிமே தான் சேர்க்கணும், சண்டைக்கு எண்ணிக்கைன்றதெல்லாம் இனிமே தான் முடிவு பண்ணணும். இன்னும் இங்கே தூது அந்த தூது போய் சமரசத்தை எல்லாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியில் தானே சண்டைன்றது கடைசியில் தானே வரும். முதல்ல சமரசத்துக்கு முயற்சி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பண்ணுவார். எல்லாரும் அதை யோசிப்பா. இவா மந்திர ஆலோசனையில் இதை கண்டுபிடிச்சிருவா, இது இல்லைன்றத அவளும் கண்டுபிடிச்சிருவா. அந்த மந்திர ஆலோசனையப்ப நிறையா சொல்லுவார், கிருஷ்ணன் வந்து இப்போ கூட வந்து அடிபணிஞ்சிட்டா ஒன்றும் இல்லை. வந்து துரியோதனை வந்து தர்மர்கிட்ட இசைந்து அண்ணனா ஏற்றுண்டு தர்மருக்காக எதை பண்ணால், தர்மருக்காக நாட்டை விட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை தர்மர்கிட்ட கெஞ்சி கேட்டால் கூட சரி தர்மர் கொடுத்துருவார். அது மாதிரி தர்மர் வந்து அந்த நீதிவான், அவரையெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. தர்மன் வந்து ரெடியாக தான் இருக்கான், இதில் ஒத்து போகிறதுக்கு தயாராக இல்லாதது பீஷ்மன் தான் அப்படின்ட்டுவார். அவன் இப்போ துரியோதனன் தான்றதை சொல்லுவார். அது மாதிரி நிறைய சொல்லுவா. சபரி வந்து எதை எதிர்பார்த்தா, சபரிக்கு எப்படி அந்த வீரம் வந்தது, சபரிக்கு வந்த மாதிரி வீரம் வந்தது வந்து அந்த சபரியோட புருஷன் வந்து குஸ்தான்னு பேரு. குஸ்தான் வயசானவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தா அவளுக்கு பொறுக்க முடியல, அவளால் அதை ஏற்றுக்க முடியல. அவன் ரெண்டாவது அவள் கிருஷ்ணன் இப்போ ராமனை தான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தா. அதனால அவன் என்ன பண்ணுறா, இந்த இல்லற வாழ்க்கையை பிடிக்கல அவளுக்கு, அவள் எடுத்துட்டு வந்துடுறா. இல்லை அதை எடுத்துட்டு தான் அவள் கல்யாணத்துக்கு காட்டுக்குள்ள நுழையிறான். அதெல்லாம் அந்த மாதிரி தைரியமான பெண்கள்லாம் இருக்கா, அவளையெல்லாம் அவமானப்படுத்திட்டான் துரியோதனன். அதையெல்லாம் கூட இப்போ தர்மர் பொறுத்துட்டார். அவன் சமரசமா வந்தா சண்டை வேண்டான்னு தான் அவர் நினைக்கிறார் அப்படின்றத அது அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவான். சொல்லி அனுப்பினவொடனே அவன் போய் அவன் துரியோதனங்கிட்ட சொல்லுவான். உடனே துரியோதனம் வந்து ஒரு குண்டூசி இடம் கூட கொடுக்க மாட்டான். இவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கறது இடம்லாம் கிடையாது, அதெல்லாம் எந்த நாட்டையும் கொடுக்க முடியாது. நான் திருதராஷ்டிரன் சொல்லுவார். திருதராஷ்டிரன் வந்து அந்த கணக்கு போட்டு பார்ப்பா. அப்புறம் அவள் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்பா, துரோணர்கிட்ட கேட்பா, இன்னும் ஜோதிடர்களையெல்லாம் கூப்பிட்டு 13 வருஷம் ஆயிடுத்தான்றதை பாருங்க பாப்பா. கரெக்டாக கணக்கு பார்த்து இவன் வந்து அந்த பிரகநிலையை கண்டுபிடிச்ச வேலைக்கு முதல் நாளோடு முடிஞ்சிடும். அது 13 வருஷம் முடிஞ்சு போயிட்டு கரெக்டாக முடிஞ்ச மறுநாள் தான் நீங்கள் அவனை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிடுவா. துரியோதனுக்கு செப்பனாயிடும், ஆஹா இப்படி ஆயிட்டமே நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்த கொடுக்கவே கூடாது அப்படின்னு அந்த அதில் ரெடியாக இருக்க, அதில் கரெக்டாக இருக்கார். நம்ம இடத்த கொடுக்க கூடாதுன்றது துரியோதனை கரெக்டாக இருக்கான். கர்ணன் என்ன சொல்கிறான், வந்தால் சண்டை தானே, சண்டை வரட்டும், சண்டையில் நம்ம ஜெயிச்சு அவளை பர்மனெண்ட்டாக ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு அவன் கர்ணன் சொல்கிறான். கர்ணன் இது மாதிரி சொன்ன உடனே துரியோதனுக்கு இன்னும் என்ன ஆகிடுது, மற்ற எல்லாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாரையும் நீ வந்து இது பண்ணுவ, நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அர்ஜுனன் தான் வேணும் அப்படி இப்படின்னு துரோணரையும் கிருபரையும் ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசுவான் துரியோதனன். தான் கூட இருக்கான்றதே விட்டுருவான். விட்டுட்டு அவன் இவா என்னன்னா நம்மளுக்கு சாதம் போட்டவன் கடைசி வரைக்கும், அதனால இவனை வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும், அதை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப அவன் என்னன்னா, துரியோதனன் பிறந்த உடனே துரியோதனுக்கு கட்டில் கதவு செஞ்சது, அந்த கதவு விளையாடுற பொருள் இதெல்லாம் கையை பிடிச்சி பார்ப்பான், நான் எங்கேயாலும் குத்துமா குழந்தைக்கு அப்படின்னு குத்தி அது மாதிரி குத்தகத்தை போகிறதுன்னு பார்த்து அதெல்லாம் பாட்டி வளர்த்துவான். ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கான் துரியோதனன். அதனால துரியோதனன் திருதராஷ்டிரனால ஒன்றும் எதிர்த்து சொல்ல முடியல. ஆனால் அவனுக்கு தெரியுது இது ஒரு நல்ல ஆஃபர், நம்ம இந்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். அவள் வந்து சண்டை வேண்டாம், ஒருத்தருக்குள்ள பிச்சுக்கலான்னா அவளோட இதை கொடுத்து அப்பிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாள். அது அவளோட ராஜ்யத்தை அவளோட ராஜ்யன்றது அவளுக்கு இருக்கும்.
நம்ம இந்து ராஜ்யம் ஒன்று நம்மளுக்கு இந்துன்றது இருக்கு இல்லையா. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதேன் இருக்கு இல்லையா, வாய்மையே வெல்லும் தமிழில் மாற்றி போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எல்லா கட்டிலையும் அந்த மதம் சார்ந்த கட்டில எல்லாம் இருக்கும். இதில் நேபாளத்தில் வந்து ஜனனி ஜென்ம பூமியஸ்ச சொர்க்காயத்தின்னு பேர். ஜனனி ஜென்ம பூமியஸ்த சொர்க்காயதின்னு அர்த்தம். ஜனனி ஜென்ம பூமினா ஜனனி ஜனனம் பண்ணுறது. அது ஜென்ம பூமின்றது வந்து பிறந்த இடம். ஜனனி ஜென்ம பூமி அஸ்த, அதாவது சொர்க்காயுதி, அதுதான் அவளோட சொர்க்கமா, வேற சொர்க்கம் கிடையாதான். அதை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கா பாருங்க. நம்ம வாய்மை உண்மையே வெல்லுன்றமே, அது மாதிரி அவாதில் என்னென்னா அவன் யார் எந்த பூமியில் பிறந்தானோ அதுதான் அவனுக்கு வசதி, வேற அரசு கிடையாதுன்றது. அந்த அந்த இது அந்த வேற அவனுக்கு சொர்க்கன்றது தனியாக கிடையாது, இதுவே அவனுக்கு சொர்க்கம் தான்றதை சொல்கிறான். ரொம்ப அழகா. அது மாதிரி அந்த ராஜ்யம், அந்த வாழோட ராஜ்யம் இது. இந்திரபிரஸ்தம் வந்து இவா உருவாக்கின ராஜ்யம், இவாளுக்கு வேணும்னு நினைக்கிறான். அதில் என்ன தப்பு இருக்கு? அதுதான் கேட்குறேன். அதுதான் எங்களுக்கு எங்கள் ராஜ்யத்தை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு தர்மர் கேட்குறாரு. தர்மர் வந்து தோத்ததை வந்து இல்லைன்னு சொல்லல, ஆமாம் நான் தோத்தேன்றதை சொல்கிறார். நான் வந்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து அர்ஜுனன் அப்போ கூட திட்டுவான், சார் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ பண்ணதுனால தான் இது மாதிரி எடுத்து சொல்லவே போயிடுவான் தர்மரை. உன்னை கொண்டுடுவேன் நான், நீ பண்ண காரியத்துக்கு, நீ இது மாதிரி பண்ணதுனால தான் இவன் இவ்வளவெல்லாம் பேசிட்டு இருக்கான், இல்லாட்டா இவன் பேசுறதுக்கு வழியே கிடையாது, பேச்சே கிடையாது அப்படின்றான். அப்போ கூட தர்மர் வந்து அந்த பொறுமையை காக்குறார், பொறுமை சீலன்றதை காட்டுறார். அப்பயும் தர்மர் வந்து தலை குனிஞ்சு பேசாமல் இருக்கார். தான் பண்ணது தப்புன்றது தெரிஞ்சுன்னு தான் பேசாமல் இருக்கார். அவ்வளவு வெறுப்பாயிடுறது. இல்லாட்டா இவ்வளவு இந்த அஞ்ஞான வாசலாம் அனுபவிக்க வேண்டியில்லைல்ல. இவ அதை அடைஞ்ச துன்பத்தை எல்லாம் சொல்லுவாள் அந்த சபையில். அந்த சபையில் கிருஷ்ணன் சொல்லுவார் அவளுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வந்தது. இவா யாரும் சொல்ல மாட்டான், கிருஷ்ணன் தானே பேசிட்டு இருக்கார். கிருஷ்ணன் சொல்லுவார் அந்த சபையில் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டா, எப்படியெல்லாம் அவள் வந்து இது பண்ணா, எப்படியெல்லாம் அனுபவிச்சா, கஷ்டப்பட்டா. ராமன் வந்து ஒரு தடவை குகனை பார்க்க போயிருந்தப்ப குகன் கொடுத்த அந்த குகன் கட்டி கொடுத்த அந்த இதில் படுத்திருந்தாராம். அந்த பெட்டுனா என்னென்னா தழையில் பண்ணது, தழையிலேயே அப்படியே தழையை மடித்து அப்படியே மெத்துனா ஆக்கி கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு பெட்டு தைச்சாரான், தைச்சி கொடுத்துருந்தான் நான் குகன் இவாளுக்கு. நான் கூட என் பையனுக்கு அந்த அம்மா வந்துடுது. அம்மா ஒரு தரம் போட்டப்ப நான் என்ன பண்ணேன், அப்படிதான் வேப்ப இலையை ஃபுல்லாக கொண்டு எக்கச்சக்க வேப்பலை கொண்டு உருவி போட்டு எல்லாத்தையும் அதை ஒரு துணியில், காட்டன் துணி பெட்டு மாதிரி தைச்சு உள்ளே ஃபுல்லாக அந்த இலையை ரெப்பிட்டு அதில் படுக்க வச்சேன். அவனுக்கு வந்து அந்த குண்டு குண்டாக வருமே, முத்தாக வருமே, அந்த அம்மா வந்துடுத்து. அவன் கரெக்டாக பரீட்சை எழுதுற நேரத்தில் வந்துடுது. இப்போ நான் கூட பண்ணேன் அது மாதிரி ஒரு தழையிலேயே ஒரு பெட்டை பண்ணி கொடுத்தானா குகன். அதில் ராமர் படுத்திருந்தாலாம். அது ஒரு நாள் படுத்திருந்தது நம்ம சொல்கிறோம் கதையை, அது ஹிஸ்ட்ரி ஆகிடுது. ஆனால் தர்மர் வந்து அவர் காலம் பூரா நம்ம பெட்டே இல்லாமல் அந்த காட்டிலையும் வீட்லேயும் அது மாதிரிலாம் கண்டா. எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, ராஜசூயாகலாம் பண்ணவர் ஒருத்தர். பற்றி அவரோட இந்திரபிரஸ்தம் வந்து எப்படி இருந்தது, என்ன மாதிரி இது, அதை வந்து அனாவசியம் ஏமாற்றி பிடிங்கிட்டான் துரியோதனன்றதை சொல்லுவார் இந்த இடத்துல. ஏமாத்தின்னா என்ன, அதான் ஆட வச்சு இது பண்ணுறது. சூதாடி ஜெயிக்கிறதுன்னு இல்லையே, ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுன்றது சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்றது கரெக்டு. ஒருத்தரோட ராஜ்யத்தை சண்டை போடாத சூதாடி ஜெயிக்கிறதுன்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதைத்தான் சொல்கிறார் இங்கே கண்ணன் சொல்கிறார். சூதாடி ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்றான். இவன் வந்து யாரையும் எதுக்கல, வீரத்தால் ஜெயிக்கல. வீரத்தால் ஒரு நாட்டை ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கிறதுன்றது அர்த்தம். இந்த மாதிரி சூது பந்தயத்தில் எல்லாம் நாட்டை வச்சு ஆடுறது தப்பு, அதை ஜெயிக்கிறதுன்னு பந்தயத்தை கட்டி ஜெயிச்சுக்கிறதும் தப்பு அப்படின்றத கிருஷ்ணன் அந்த இடத்துல சொல்லுவார். ரொம்ப அழகாக வாழ்க்கெல்லாம் சொல்லுவார். அந்த சபையில் இருக்க வாழ்க்கெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சூதாட்டம் கூடாதுன்றது சபையில் சொல்லுவார். தர்மரை வச்சுட்டே சொல்லுவார். தர்மர் தலை குனிஞ்சு உட்காந்துருப்பார். சூதாட்டத்தால் வந்த கஷ்டங்கள் என்னென்னன்றதெல்லாம் சொல்லுவார். பட்ட கஷ்டம், பாண்டவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லுவார் அந்த இடத்துல. ஆக அந்த மந்திராலா சொன்ன சபை கூடுறது கூடி முடிவெடுக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கா. துரியோதனன்கிட்ட இருந்து அதுக்குள்ளே மறுபடியும் வனவாசம் போகணும்னு ஒரு தூது வந்து சொல்லிட்டா. அடுத்த எபிசோடில் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். தேங்க்யூ.